பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இன்னல் ஹம்தலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நு'மினு பிஹி வ நதவக்கலு அலைஹி வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ ஸய்யிஆத்தி அஅமாலினா மை யஹ்திஹில்லாஹு ஃபலா முضில்ல லஹு வ மை யுضلل ஃபலா ஹாதிய லஹு வ அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு அர்ஸலஹு பில் ஹக்கி பஷீரன் வ நதீரா. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. أما بعد فإن خير الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم. شر الأمور محدثاتها كل محدثة بدعة كل بدعة ضلالة وكل ضلالة في النار. فأعوذ بالله من الشيطان الرجيم. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. وقال أيضا يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. وقال أيضا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. அன்பிற்குரிய எல்லாமல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய மாபெரும் கருணையினால் எல்லாமல்ல அல்லாஹ் அவனால் ஒப்புக்கொள்ளப்பட்ட உயர்வான மார்க்கமாக இருக்கக்கூடிய இஸ்லாமிய மார்க்கத்தில் நம்மை எல்லாமாக்கி, அதிலும் குறிப்பாக ஜும்மாவுடைய கடமையை அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவ்வாறு நடைமுறைப்படுத்த சொன்னார்களோ அந்த அடிப்படையில் நடைமுறைப்படுத்துவதற்காக வேண்டி நாம் எல்லாம் இங்கே கூடியிருக்கின்றோம். இந்த சந்தர்ப்பங்களிலும் இன்னும் பிற சந்தர்ப்பங்களில் இஸ்லாமிய மார்க்க விளக்கத்தை பெறக்கூடிய நாம் பெறுவதோடு நின்றுவிடாமல் நிறுத்திவிடாமல் செயல்படுத்தக்கூடிய மக்களாகவும் செயல்படுத்தாத பிற மக்களை செயல்படுத்த தூண்ட வேண்டும் என்ற கோரிக்கையோடு இந்த ஜும்மா உரை துவங்குகிறேன். இன்றைக்கு வழங்கப்பட்டுள்ள தலைப்பு இல்முத்தீனி வத்துன்யவி, இவ்வுலக மறு உலக கல்வி என்ற தலைப்பு இன்றைய தினம் வழங்கப்பட்டிருக்கிறது. காரணம் என்னவென்று சொன்னால், எந்த இறைவனை ஏற்று அந்த இறைவனுடைய கட்டுப்பாட்டின் கீழ் இந்த உலகத்தில் உள்ள மனிதனும் ஜின்னும் வாழ வேண்டும் என்ற உயரிய நோக்கத்தோடு படைக்கப்பட்டிருக்கிறோமோ, அந்த உயரிய நோக்கத்தை விட்டும் தவறிய மனிதர்கள் இன்றைய உலகில் ஏராளம் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய சூழலில் இல்லை இல்லை எவனை இறைவனாக ஏற்க வேண்டுமோ அவனை மட்டுமே இறைவனாக ஏற்று அவன் எப்படி எங்களை வாழச் சொன்னானோ அந்த அடிப்படையில் வாழ்வோம் என்ற உறுதியோடு வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நாம் எப்படி இந்த உலகத்தில் நம்முடைய வாழ்க்கை பயணங்கள் அந்த வாழ்க்கை மறுமையை ஒட்டி மறுமையோடு ஒட்டி உள்ள பயணமாக அமைந்து மறுமையிலே கிடைக்கக்கூடிய நிரந்தரமான இன்பகரமான சொர்க்கத்திற்குரிய ஒரு வழியாக இருக்க வேண்டும் என்பதிலே அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களும் நிறைய செய்திகளை விரும்பியிருக்கிறார்கள். இந்த செய்திகளை எல்லாம் தெரிந்து கொள்ள வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். அதன் அடிப்படையிலே நாம் நடைமுறைப்படுத்தி இந்த உலகத்தில் வாழ வேண்டும் என்று சொன்னால் அதற்கு மிக மிக அவசியமான ஒன்றாக இருந்து கொண்டிருக்கிறது இல்ம் என்று சொல்லக்கூடிய கல்வி. இன்றைக்கு அந்த இல்ம் என்று சொல்லக்கூடிய கல்வியை பொறுத்தவரை எவ்வளவுதான் இன்றைக்கு மார்க்க பிரச்சாரங்கள், மார்க்க விழிப்புணர்வு கூட்டங்கள், விழிப்புணர்வை ஏற்படுத்தக்கூடிய சாதனங்கள் நிறைய வந்து கொண்டிருந்தாலும், அதேபோன்று சமூக அமைப்புகள் என்று சொல்லக்கூடிய அமைப்புகள் எவ்வளவுதான் விழிப்புணர்வுகளை
இன்றைய சமூகத்திற்கு ஏற்படுத்த வேண்டும் என்ற அடிப்படையில் குறிப்பாக கல்வி விழிப்புணர்வுகளை ஏற்படுத்தி கொண்டிருந்தாலும் இந்த கல்வி என்ற விஷயத்திலே எந்த அளவுக்கு பின்தங்கி அடிபாதாளத்திலே வாழ வேண்டுமோ அதில் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருப்போம் என்ற அடிப்படையில் இன்றைய சமூகம் குறிப்பாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் சகோதரர்களே. அதனால்தான் குறிப்பாக இன்றைய காலகட்டத்தில் நம்முடைய நாடுகளில் உள்ள அனைத்து பள்ளிகளும் உயர்நிலை பள்ளி வரை நடந்திருக்கக்கூடிய அத்தனை பள்ளிகளும் விடுமுறை விட்டிருக்கக்கூடிய அந்த சூழலில் இந்த இல்மை குறித்து கல்வியை குறித்து நம்முடைய கண்ணோட்டங்கள் நாம் எப்படி இருந்து கொண்டிருக்கிறோம் என்பதைத்தான் இந்த நல்ல நேரத்திலே அலசி பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். கல்வியினுடைய சிறப்புகள், கல்வி படிப்பதனால் கிடைக்கக்கூடிய லாபங்கள் எல்லாமே பல்வேறு சந்தர்ப்பங்களிலே சொல்லப்பட்டு அல்லது கேட்கப்பட்டு படிக்கப்பட்டு அது விளங்கி வைத்திருந்தாலும் கூட அதை பற்றி உண்டான ஒரு முழுமையான ஒரு ஒட்டுமொத்த சமூகத்தினுடைய முயற்சி இன்றைய தினம் நமக்கு மிக அவசியமான தேவையாக இருந்தாலும் அதன்பால் தேவையே இல்லாதது போன்று இன்றைய நம்முடைய பயணங்கள் இன்றைக்கு அமைந்து கொண்டிருக்கிறது. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். இந்த கல்வியை குறித்து அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சொல்லியிருக்கக்கூடிய திணை செய்திகள் சகோதரர்களே. ஆனால் தலைப்பை பொறுத்தவரை இந்த உலக கல்வி, மறு உலக கல்வி, அல்லாஹ் இரண்டையுமே சேர்த்துத்தான் இந்த உலகத்திலே நம்மை வாழ சொல்லியிருக்கிறான். சிலர்கள் எண்ணுவது போல பூமிக்கு அடியில் நாம் செல்லவிருக்கிறோம், அந்த பூமிக்கு அடியில் செல்வதற்காக வேண்டி இதையெல்லாம் செய்ய வேண்டும் என்ற பட்டியலோடோ இதெல்லாம் செய்தால் அந்த பூமிக்கு மேல் உள்ள அந்த வானத்திலே இருக்கிறவன் நம்ம கொடுக்கக்கூடிய அந்த இன்பத்தை எல்லாம் பெற முடியும் என்ற கண்ணோட்டத்தோடு இந்த உலகத்தில் வாழ்ந்து முடித்துவிடக்கூடாது. அல்லாஹ் இரண்டு சாரார்களை பற்றி அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். இந்த உலகத்தில் வாழ்கின்ற பொழுது இரண்டு கோணங்களிலே இரு சாரார்களுடைய பயணம் இருக்கும், அவர்களுடைய கோரிக்கை, அவர்களுடைய பிரார்த்தனை கூட இருக்கும். எனவே எந்த பிரார்த்தனை சரியான பிரார்த்தனை என்பதை அல்லாஹ் சூரத்துல் பக்ராவிலே கற்றுக் கொடுக்கின்ற பொழுது 200-201வது வசனத்திலே அல்லாஹ் அருமையாக சொல்லி காட்டுகிறான். என்ன சொல்றான்னு சொன்னா, فَمِنَ النَّاسِ مَن يَقُولُ رَبَّنَا آتِنَا فِي الدُّنْيَا وَمَا لَهُ فِي الْآخِرَةِ مِنْ خَلَاقٍ. மனிதர்களிலே ஒரு சாரார் இருக்கிறார்கள். எப்படி இருக்கிறாங்கன்னு சொன்னா, மையக்கூல் அவர்கள் கேட்கிறார்கள், ரப்பனா ஆத்தினா ஃபித்துன்யா, இறைவா எங்களுக்கு இந்த உலகத்திலே எல்லாத்தையும் கொடுத்து விடு என்று கேட்கிறார்கள். வமா லஹு ஃபில் ஆখিরাতি மின் ஹலாக், அவர்களுக்கு மறு உலகத்திலே எந்த ஒரு பலனுமே இல்லை என்று அல்லாஹ் சொல்லி காட்டுறான். இப்படி ஒரு கூட்டம், இது பெரும்பான்மையான கூட்டங்கள் இன்றைக்கு உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. அல்லாஹ்வை ஏற்ற சமூகமாக இருக்கக்கூடிய நம்மிலும் பலர்கள் இப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அப்போ இந்த உலகத்தில் நல்லதை கொடுன்னு சொல்லி கேட்டவொடனே அல்லாஹ் கொடுக்கக்கூடிய பதில் என்னன்னு சொன்னால், வமாலஹு ஃபில் ஆখিরাতি மின் ஹலாக், மறு உலகத்தில் எந்த விதமான நசீபும் எந்த விதமான பங்கும் அவனுக்கு இல்லாத மிகப்பெரிய நஷ்டவாளி, இந்த உலகத்துடைய தேவைகளை மட்டுமே பூர்த்தி செய்ய கேட்டு பூர்த்தி செய்தவனாக இந்த உலகத்தை விட்டு மறைந்து விட்டால் மறு உலகத்திலே ஜீரோவாக ஒன்றுமில்லாதவனாக எழுப்பப்படுகிறான் என்பதை அல்லாஹ் சொல்லி காட்டிவிட்டு இன்னொரு சாரார் இருக்கிறார்கள். மின்னுகும் மனிதர்கள் இன்னொரு சாரார் உண்டு. மைய கூட அவர்கள் கேட்கிறார்கள், ரப்பனா ஆத்தினா ஃபித்துன்யா ஹசனா வஃபில் ஆখিরাতি ஹசனா வகினா அஸாபன்னார். இதுதான் நல்லோர்களுடைய பிரார்த்தனை. இந்த பிரார்த்தனை அடிப்படையில் தான் நல்லோர்களுடைய வாழ்க்கை இருக்க வேண்டும் என்று அல்லாஹ் எதிர்பார்க்கிறான். இது எல்லோருக்கும் பரிச்சயமான ஒரு பிரார்த்தனையும் கூட. எல்லோரும் குறிப்பாக வளைகுடாவில் வாழ்ந்திருக்கக்கூடிய நம்மை போன்றவர்கள் அதிகமானவர்கள் இதை மரணம் செய்து வைத்திருக்கக்கூடிய ஒரு பிரார்த்தனையும் கூட. இன்னும் உம்ராவிற்கு ஹஜ்ஜுக்கு சென்றவர்கள் குறிப்பாக ருக்குனுல் யமனுக்கும் ஹஜ்ருல் அஸ்வதுக்கு மத்தியிலே அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களுடைய வழிகாட்டுதலின் அடிப்படையிலே இதைத்தான் ஓத வேண்டும் என்று கற்றுக் கொடுத்த ஒரு பிரார்த்தனையும் கூட. அதில் அல்லாஹ் என்ன சொல்றான், இறைவா இந்த உலகத்தில் எங்களுக்கு நல்லதை தா, மறு உலகத்திலும் நல்லதை தா. ஹசனா என்று கேட்கிறார்கள். இந்த உலகத்தில் உள்ள நல்லதை, தீயதை எங்களை விட்டு ஒதுக்கிறது. தீயதுக்கு எங்களுக்கு சம்பந்தமே இருக்கக்கூடாது. தீயது என்று எங்களால் அடையாளம் காட்ட தெரியாத நாங்கள் உன்னிடத்திலே ஒப்படைக்கிறோம், உன்னிடத்திலே கோரிக்கை வைக்கிறோம். இந்த உலகத்தில் எது நல்லதாக இருக்கிறதோ அதை மட்டுமே எங்களுக்கு தா இறைவா. அதே போன்று மறு உலகத்திலும் எது நல்லதாக இருக்கிறதோ அதை மட்டுமே தா. இதோடு முடித்துக் கொள்ளாமல் இன்னும் கடுமையான ஒரு வேதனை உண்டே, வகினா அஸாபன்னார், நரகத்திலிருந்து எங்களை பாதுகாத்து விட இறைவா என்று சொல்லி கேட்பார்கள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அப்ப இந்த உலகத்தில் நல்லதை தா, மறு உலகத்தில் நல்லதை தா என்று கேட்டுவிட்டு நான் வீட்டில் உட்கார்ந்துட்டா எனக்கெல்லாம் நல்லது வந்துடுமா?
இன்றைக்கி அப்படி தான் இருந்துகிட்டு இருக்கிறோம். அப்படி ஒரு சாரார் அப்படி வாழணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் அல்லாஹ் என்ன எதிர்பார்க்குறான்னு சொன்னால், இப்படி யார் கேட்கிறார்களோ அப்படி கேட்பவர்களுக்கு அல்லாஹ் கொடுக்கிறான் என்று சொன்னால் இதற்குண்டான முயற்சிகளை நாம் செய்ய வேண்டும். இந்த உலகத்தில் எதுவெல்லாம் நல்லதாக இருக்கிறதோ, ஹசனாவாக இருக்கிறதோ, எதுவெல்லாம் நல்லதாக அல்லாஹ் அமைத்து வைத்திருக்கிறானோ அந்த நல்லதையெல்லாம் கேட்க வேண்டும் என்ற அடிப்படையில் நாம் கேட்கின்ற பொழுது அதில் அந்த கேட்கக்கூடிய அறிவும் அதை புரிந்து கொள்ளக்கூடிய அறிவும், குறிப்பாக இந்த உலகத்தில் நான் எப்படி வாழ வேண்டும் என்ற அந்த சிந்தனையெல்லாம் உள்ளடக்கி நல்லதொரு கல்வியையும் எனக்கு கொடு என்ற அர்த்தத்தோடு கேட்கக்கூடிய ஒரு பொருளை உள்ளடக்கிய ஒரு பெரிய ஒரு பொருளை உள்ளடக்கிய ஒரு பிரார்த்தனையாக அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். எனவே இந்த உலகத்திலும் நல்லது வேண்டும், மறு உலகத்தில் நல்லது வேண்டும். இந்த உலக கல்வி வேண்டும், மறு உலக கல்வி வேண்டும். இந்த உலக கல்வியோடு எவனாவது முடித்துக் கொண்டால் மறு உலக கல்வியை சாராமல் அல்லாஹ் சொல்லுவது போல முதல் சாராராக மாறி மறு உலகத்திலே எதுவுமே கிடைக்காத ஒருவனாக மாறிவிடுவான். ரெண்டையுமே கேட்டு ரெண்டையுமே முயற்சி செய்து இந்த உலக கல்வி மறு உலக கல்வியோடு தொடர்புடையவனாக வாழ்ந்தால் மறு உலகத்திலும் வெற்றிக்குரியவனாக அவன் வாழ்வதற்குண்டான வாய்ப்பு இருக்கிறது என்பதைத்தான் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அதனால தான் அல்லாஹ் ஒரு கேள்வி கேட்கிறான். என்ன கேள்வி கேட்கிறான்? குல் நபியை நீங்கள் கேளுங்கள். அப்போ நபியை கேட்க சொல்லிவிட்டு அடுத்து அவன் கொஸ்டின் மார்க்கே போடுறான். ஹல் குர்ஆன் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஹல் அத்தாக்க அப்படிங்கிறான். ஹல் அத்தாக்க ஹதீஸுல் காஷியா ஒவ்வொரு ஜும்மாவிலும் ஓதப்படுகிறது. ஆனால் பெரும்பாலும் பின்னாடி இருக்கக்கூடிய நமக்கு அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் தெரியவில்லை. என்ன ஹல் அத்தாக்க ஹதீஸுல் காஷியா என்று அல்லாஹ் என்ன கேட்கிறான்? அது எடுத்த உடனே வினாவோடு, ஒரு ஹல் என்று சொன்னாலே ஒரு வினா, ஒரு கொஸ்டின் மார்க் என்று சொல்லக்கூடிய அந்த 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 எழுத்து தான் அந்த ஹல் என்பது. அப்போ அல்லாஹ் என்ன கேட்குறான்? ஒரு கொஸ்டினோடு ஒரு வினாவோடு அந்த அத்தியாயத்தை ஆரம்பிக்கிறான். அது மாதிரி தான் இங்கே கேட்குறான். ஹல் நபியே நீங்கள் கேளுங்க. ஹல் இஸ்தவில் லதீன யஅலமூன வல்லதீன லா யஅலமூன், அறிவுடையவர்களும் அறிவில்லாதவர்களும் சமமாவார்களா என்று நபியே நீங்கள் கேளுங்கள் என்று அல்லாஹ் கேட்கிறான். சமமாவார்களா? இதுதான் அல்லாஹ்வுடைய கொஸ்டின் மார்க். இதை நபியை நீங்கள் கேளுங்கள் என்று அல்லாஹ் சொல்லக்கூடிய இந்த செய்தி அஸ்-ஸுமர் என்ற அத்தியாயத்தில் 9வது வசனமாக இடம்பெற்றிருக்கிறது. அப்போ இதுக்கு பதில் சொல்லியே ஆகணும். அல்லாஹ் பல்வேறு சந்தர்ப்பங்களில் பல்வேறு இடங்களில் அல்லாஹ் எத்தனையோ கொஸ்டின்களை வைக்கிறான். அந்த கொஸ்டினுக்கு என்ன அப்படின்னு சொன்னால், விடை கண்டிப்பாக இந்த உலகத்தில் தெரிந்து விடை கொடுத்து இந்த உலகத்தில் வாழ்ந்தால் மறுமையிலே வெற்றி உண்டு சகோதரர்களே. அப்போ என்ன அர்த்தம்? அறிவுடையவர்களும் அறிவில்லாதவர்களும் சமமாக முடியாது. எனவே இரண்டு பேர்களும் இரண்டு கோணங்களில் உள்ளவர்கள். எனவே அறிவுடையவன் தான் சிறந்தவன். எனவே அந்த அறிவை நான் இந்த உலகத்தில் பெற்றுக்கொள்கிறேன் என்ற ஒரு முயற்சியை செய்ய வேண்டும் என்று அல்லாஹ் எதிர்பார்க்கிறான். அதனால் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கின்ற பொழுது இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய செய்தி, மை யுரிதுல்லாஹு பிஹி கைரன் யுஃபக்கிஹு ஃபித்தீன், அஹ்மத் என்ற ஹதீஸ் கிரந்தத்தில் வந்திருக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்றாங்க, அல்லாஹ் இந்த உலகத்தில் மனிதனுக்கு நல்லதை நாடினால், யாருக்கு நல்லதை கொடுக்கணும், ஹைரை கொடுக்க விரும்புகிறானோ அவனுக்கு என்னத்தை கொடுக்குறான் தெரியுமா? என்ன நினைச்சிட்டு இருக்கிறோம்? பின்னாடி MBBS ME MA என்னென்னமோ போட்டுக்கிட்டு நினைக்கிறோம் பாருங்க. இது ஒரு பக்கம் கூட, அதில் மாற்றுக்கருத்து இல்லை. ஆனால் இது மட்டுமே வெற்றி என்று நம்ம நினைத்து கொண்டிருக்கிறோம். ஆனால் அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் சொன்னது என்ன? அல்லது ஒரு கோடிக்கு அல்லது லட்சத்திற்கு அதிபதியாக இருந்தால் வெற்றி என்ற ஒரு பயணம் இன்றைக்கு உலகத்தில் நடந்து கொண்டிருக்கிறது. இல்லை அப்படி இல்லைன்னு சொன்னால் ஏதாவது பதவிகள், என்ன இந்த வட்டத்துக்கு நான் இது, இந்த ஏரியாவுக்கு நான் இது தலைவர், இந்த பள்ளிக்கு தலைவர், இந்த ஸ்கூலுக்கு ஏதாவது ஒன்று சொல்லிட்டோம்னு சொன்னால் அது ஒரு பெருமையாக இன்றைக்கு உலகத்தில் மனிதர்களுக்கு மத்தியில் அறிமுகம் செய்யப்படுகிறது. ஆனால் அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் சொல்றது என்ன தெரியுமா? இந்த உலகத்தில் அல்லாஹ் யாருக்கு ஹைரை நல்லதை கொடுக்குகிறானோ அவனை என்னவா ஆக்குகிறான்? யுஃபக்கிஹு ஃபித்தீன், அவனை மார்க்கத்திலே அறிவுடையவனாக அல்லாஹ் ஆக்குகிறான். மார்க்க அறிவை அல்லாஹ் ஆக்கிவிட்டால் அதுதான் இந்த உலகத்தில் பெரிய ஹைர். மற்ற அறிவு பொறுத்தவரை ஈஸியாக உள்ள வர வைக்க முடியும். இது இல்லாததான் அது உள்ளே வரல, இது இருந்தால் அது உள்ளே வந்துவிடும். இது இல்லாத காரணத்தினால்தான் இன்றைக்கு இது இருந்தால் அந்த அறிவையும் உள்ளே கொண்டு வரக்கூடிய அளவுக்குள்ளான வாய்ப்புகள் இருக்கக்கூடிய சமூகம் இன்றைக்கு பின்தங்கி இருக்கிறோம் என்று சொன்னால், எந்த அளவுக்கு பின்தங்கி இருக்கிறோம் சொன்னால் அல்லாஹ் பாதுகாக்கணும். ரொம்ப இது விஷயமா பேசுறோம்னு சொன்னானே மணிக்கணக்கில் பேச வேண்டிய ஒரு தலைப்பு. அந்த அளவுக்கு பின்தங்கி இருக்கக்கூடிய சமூகமாக நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். காரணம் என்னன்னு சொன்னா, அல்லாஹ் எதிர்பார்க்கக்கூடிய அந்த எதிர்பார்ப்பு, அல்லாஹ் விரும்பக்கூடிய அந்த வழிமுறை, அல்லாஹ் விரும்பக்கூடிய அந்த இல்ம் என்று சொல்லக்கூடிய அந்த ஞானம், அறிவு இன்றைய சமூகத்தில் குறிப்பாக இஸ்லாம் சமூகத்துக்கு இல்லாத காரணத்தினால் இரண்டும் கெட்டா நிலைமையிலே இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் ஹைரை யாருக்கு கொடுக்கிறானோ அவனை மார்க்கத்தில் அறிவாளியாக ஆக்குகிறான் என்று சொல்லக்கூடிய செய்தியை பார்க்கிறோம். அதனால தான் பாருங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஏற்ற நபித்தோழர்கள்,
அவங்க இந்த இல்மை பொறுத்த வரைக்கும் அல்லாஹ்வுடைய கல்வி, அல்லாஹ்வுடைய தூதருடைய கல்வியை பொறுத்தவரை இந்த உலகத்தில் மிக தெளிவாக சொல்லிவிட வேண்டும் என்று எதிர்பார்த்தார்கள். காரணம் என்ன? அதன் மூலமாக பல்வேறு சிறப்புகளை அல்லாஹ் இந்த உலகத்தில் தருகிறான். என்ன சிறப்பு? ஒரு ஹதீஸ், அதாவது இப்னு மாஜா என்ற ஹதீஸ் கிரந்தத்தில் வந்திருக்கக்கூடிய செய்தி, கசீர் இப்னு கைஸ் என்ற நபித்தோடு அறிவிக்கிறாங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, குன்து ஜாலிசன் இந்த அபி தர்தா ஃபி மஸ்ஜித் திமிஷ்க், திமிஷ்கில் உள்ள ஒரு பள்ளியில் அபு தர்தா ரலியல்லாஹு அன்ஹு பக்கத்தில் வந்து நான் அமர்ந்திருந்தேன். அபு தர்தா ரலியல்லாஹு அன்ஹு இருக்கிறாங்க திமிஷ்குடைய ஒரு பள்ளியில். அங்கே வந்து நான் என்ன செய்ய, அவங்க பக்கத்தில் உட்கார்ந்துருந்தேன். ஃபஅத்தாஹு ரஜுலன், ஒரு மனிதர் வந்தார். ஃபகால யா அபா தர்தா அத்தைதுக்க மினல் மதீனத்தி மதீனத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லி ஹதீஸின் பலகனி அன்னக துஹத்திஸு பிஹி அனின் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எதற்காக போனார் தெரியுமா? அவர் போய் உட்கார்ந்து இருக்கும்போது அந்த மனிதர் பக்கத்தில் போய், அந்த அபூ தர்தா பக்கத்தில் போய் இவரும் உட்கார்றாரு. இவர் சொல்றாரு, நான் மதீனத்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனா இருக்குது, அந்த மதீனாவிலிருந்து நான் வந்திருக்கிறேன். எதற்காக வந்திருக்கிறேன் என்று சொன்னால், உங்களிடத்தில் அல்லாஹ்வுடைய தூதருடைய ஒரு ஹதீஸ் இருப்பதாக கேள்விப்பட்டேன். அதை அறிந்து அதை உங்களிடமிருந்து கற்றுவிட்டு செல்வதற்காக வேண்டி வந்திருக்கிறேன் என்று சொல்லி முடிக்கிறாருங்க. முடிச்ச உடனே அபூ தர்தா ரலியல்லாஹு அன்ஹு கேள்வியை பாருங்க. இவர் வந்து சொன்னது என்ன? நான் வந்து உங்கள்கிட்ட ஒரு செய்தி இருக்குது, அல்லாஹ்வுடைய தூதருடைய ஒரு ஹதீஸ் இருக்குன்னு சொல்லி கேள்விப்பட்டேன். அது நீங்கள் எல்லாத்துக்கும் சொல்லிக்கிட்டு இருக்கிறீங்களா, அதை நான் படிச்சுட்டு போகலான்னு வந்திருக்கிறேன்னு சொன்ன உடனே அபூ தர்தா ரலியல்லாஹு அன்ஹு கேட்குறாங்க, கால ஃபமா ஜாஅக பிஹி ஃபமா ஜாஅ பிக திஜாரத்தன், உங்களை இங்கே வர வச்சது வியாபாரம் வர வச்சதா, அல்லது வேறு ஏதாவது கால வலா ஜாஅ பிக கைரு, அல்லது வேறு ஏதாவது காரியமாக வந்தீர்களா? வந்த நோக்கின வியாபாரமா அல்லது வேறு ஏதாவது காரணத்துக்காக வந்தீர்களா என்று சொல்லி கேட்ட உடனே சொன்னார்கள், இல்லை இல்லை. கால சொன்னார்கள், நான் வந்து கல்வி படிக்கத்தான் வந்திருக்கிறேன் அப்படின்னு சொன்ன உடனே அபூ தர்தா ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், ஃபஇன்னி சமீஅத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யகூல், அல்லாஹ்வுடைய தூதர் சொல்ல கேட்டிருக்கிறேன். 3 சிறப்புகளை சொன்னார்கள் சகோதரர்கள். என்ன சொன்னாங்க தெரியுமா? மன் சலக தரீகன் யல்தமிசு ஃபீஹி இல்மன் ஸஹலல்லாஹு லஹு தரீகன் இலல் ஜன்னா. யார் அல்லாஹ்வுடைய இந்த மார்க்க கல்வியை, அல்லாஹ்வுடைய கல்வியை அல்லது நல்லதொரு கல்வியை கற்க செல்கிறாரோ, அப்படி செல்லக்கூடியவருடைய அந்த பாதையை அல்லாஹ் லேசாக்குவது மட்டுமல்ல, இப்படி கல்வி கற்கின்ற காரணத்தால் சொர்க்கத்தினுடைய வழியையே அல்லாஹ் லேசாக்குகிறான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொன்னார்கள். சொல்லிவிட்டு பாருங்க, இந்த சிறப்பை எல்லாம் வீணடித்துக் கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அல்லாஹ் பாதுகாக்கணும் சோழர்களே. எத்தனை இழப்புகள் தெரியுமா? இவ்வுலகத்திலும் மறு உலகத்திலும் எத்தனையோ இழந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நாம் எதற்காக வாழ்கிறோம் என்று தெரியவில்லை சோழர்களே. இந்த வாழ்க்கை பயணம் எதற்கு? இப்படி ஓடி 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 உழைத்து காலையிலிருந்து பம்பரம் போல எவ்வளவு வேகமாக அல்லது காற்றாடி போல எவ்வளவு சுழல வேண்டுமோ சுழன்று இன்றைக்கு அலைந்து, இன்னும் சொல்ல போனால் ஒரு கொச்சையான பாஷை, நாயை விட கேவலமாக அலைந்து இன்றைக்கு ஓடி திரிகிறோம் என்று சொன்னால் இதனுடைய நோக்கமெல்லாம் என்னன்னே தெரியல. இதெல்லாம் எதற்காக வேண்டி, எங்கே கொண்டு போக போகிறோம்? விலங்கலை. யாருக்காக விட்டுட்டு போகிற விளங்கவில்லை சவர்களே. ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறாங்க பாருங்க, இப்படி போனால் சொர்க்கத்துடைய வழியே உனக்கு லேசாக ஆகிவிடுகிறது சொல்லிவிட்டு அடுத்து யாருடைய பிரார்த்தனை கிடைக்கிறது பாருங்க. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறாங்க, வயின்னல் மலாயிகத்தல தல்லவு அஜ்னிஹதிஹா ரிதலன் லிதாலிபில் இல்மி. இப்படி யார் கல்வியை கற்க செல்கிறாரோ அவருக்காக வேண்டி யார் தங்களுடைய இறக்கையை விரிக்கிறார்கள் தெரியுமா? மலக்குமார்கள் இறக்கையை விரிக்கிறார்கள் சோர்களே. அள வேண்டும் சோர்களே. எந்த கல்வி படித்தால், எந்த கல்விக்காக சென்றால் மலக்குமார்களுடைய இறக்கையின் மீது நடந்து செல்கிறோமோ அதையெல்லாம் இழந்த சமூகமாக இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நீங்கள் ஜும்மாவுக்கு வரும்பொழுது நல்ல நோக்கமாக அங்கே கல்வி படிக்க வேண்டும், ஜும்மாவில் கொடுக்கக்கூடிய அந்த கல்வி இருக்கிறதே, அந்த கல்வியை படிக்க வேண்டும் என்ற நல்ல நோக்கத்தோடு வந்தால் மலக்குமார்கள் இறக்கையோடு அவர்களுடைய ரெக்கையின் மேல் நடந்து வந்து கொண்டிருக்கிறோம். வண்டி தான் ஓட்டிட்டு வந்திருப்பீங்க, ஆனால் அந்த ரெக்கை மேலே வண்டி ஓட்டிட்டு வரீங்க. எவ்வளவு பெரிய சிறப்பு பாருங்கள். அதோடு அல்லாஹ்வுடைய தூதர் முடிச்சுக்கறல, وَإِنَّ طَالِبَ الْعِلْمِ يَسْتَغْفِرُ لَهُ مَنْ فِي السَّمَاءِ وَالْأَرْضِ حَتَّى الْحِيتَانِ فِي الْمَاءِ. வானம் பூமியில் உள்ள அத்தனையுமே இப்படி கல்வி தேடக்கூடிய இந்த மனிதனுக்காக வேண்டி அல்லாஹ்விடத்தில் இஸ்திக்ஃபார் பாவ மன்னிப்பு தேடுகிறது. ஹத்தல் ஹீதானி ஃபில் மா, தண்ணீரில் உள்ள மீன்கள் உள்பட அவனுக்காக வேண்டி பாவ மன்னிப்பு தேடுகிறது. எங்க நிப்பாட்டுறாங்க? இதோட முடிச்சிட்டாங்களா? இல்லை. وَإِنَّ فَضْلَ الْعَالِمِ عَلَى الْعَابِدِ كَفَضْلِ الْقَمَرِ عَلَى سَائِرِ الْكَوَاكِبِ. இந்த கல்விமானுக்கும் கல்வி இல்லாதவனுக்கு உண்டான சிறப்புகள் என்ன தெரியுமா?
எவ்வளோ உதாரணங்கள் அல்லாவும் அல்லாவுடைய தூதர் சொல்லக்கூடிய உதாரணம் பார்த்தீங்கன்னா பளிச்சு மண்டையில் போய் அப்படி ஊசி இப்படி பாயிண்ட் வச்சா எப்படி இருக்குமா, அக்கு பஞ்சர் வைக்கிற மாதிரி அது மாதிரி வைக்கிற மாதிரி தெரியும் சோர்களே. என்ன வைக்கிறாங்க தெரியும்? அல்லாவுடைய தூதர் எப்படி ஏனைய நட்சத்திரங்கள் அந்த கோள்களை விட அந்த கமர் என்று சொல்லக்கூடிய சந்திரன் எவ்வளவு பிரகாசமாக தெரிகிறதோ அது போன்ற சிறப்பு இந்த கல்விமானுக்கும் கல்வி இல்லாதவனுக்கும் என்று அல்லாஹ்வுடைய தூதர்கள் சொல்றாங்க. சொல்லிவிட்டு இன்னும் தொடர்றாங்க சோர்களே. அடுத்து தொடரக்கூடிய செய்தி தான், எந்த வளைகுடாவுக்கு வசதி தேடி வந்திருக்கிறோமோ, இன்னும் வேண்டும் வேண்டும் எத்தனை ஆண்டுகள் இருந்தாலும் எங்களுக்கு பத்தாது என்று தேடிக்கொண்டிருக்கிறோமோ எல்லோரும் உணர வேண்டும் சோர்களே. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, இன்னல் உலமாஹும் வரசத்துல் அன்பியா. எந்த அறிஞர்களாக எந்த அறிவை மார்க்க அறிவை பெற்று இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறானோ அந்த அறிஞன் தான் வரசத்துல் அன்பியா, நபிமார்களுடைய வாரிசுதாரர்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர்கள் சொன்னார்கள். அந்த கல்வி யாரெல்லாம் படித்தோமோ, அந்த கல்வியை யாரெல்லாம் கற்றுக்கொண்டிருக்கிறோமோ அத்தனை பேர்களும் நபிமார்களுடைய வாரிசு என்று அல்லாஹ்வுடைய தூதர்கள் சொன்னார்கள். நபிமார்களுடைய வாரிசாக நாம் எல்லாம் வருவதற்கு எத்தனை கோடிகள் செலவழித்தாலும் கிடைக்குமா சோர்களே? இன்னைக்கு லட்சம் செலவழிச்சிங்கன்னா எதுனா டிகிரி வாங்கிட்டு போயிடலாம், ஆனால் இது கிடைக்காது. நபிமார்களுடைய வாரிசாக நபிமார்களுடைய வாரிசுதாரர்களாக வர வேண்டும் என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லக்கூடிய ஒழுக்கத்தின் அடிப்படையிலே கல்வியை கற்ற அந்த அறிஞன் இருக்கிறானே அவன்தான் பெற முடியும் என்று சொல்லிவிட்டு அடுத்து தொடர்றாங்க, இன்னல் அம்பியா. நீங்க நினைச்சிடக்கூடாது நபிமார்களுடைய வாரிசு என்று சொன்னால் இன்னைக்கு ஒரு அரசியல் கட்சியுடைய வாரிசுகள் இன்னைக்கு குடும்ப அரசியல் வாரிசுன்னு சொல்லி விமர்சனங்கள் எத்தனையோ கட்சிகள் பார்த்தீங்கன்னா குடும்ப அரசியல் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் லாபம் அதானா, அப்பா அல்லது பாட்டம் பூட்டேன் இவனும் ஒருத்தர் அப்படி வரிசையாக பார்த்தீங்கன்னா இன்னைக்கு எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா அங்கே அப்படியே லிங்க்கு அப்படியே அடுத்தடுத்து பார்த்தீங்கன்னா லட்சங்கள் கோடிகள் புரண்டு கொண்டு இருக்கிறது. அப்படியே வர 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 அப்படி யாரும் நினைச்சிடக்கூடாது. இந்த உலகத்தில் நபிமார்களுக்கு வாரிசாயிட்டா என்ன செய்திடக்கூடாது, இந்த உலகத்தில் ஏதாவது லட்சங்கள் கோடி கோடியாக வந்துடும் சொல்லி நினைச்சிடக்கூடாது என்று சொல்லி அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் புரிய வைக்கிறார்கள். அந்த நபிமார்களுடைய வாரிசு என்றால் என்ன, நபிமார்களுடைய வாரிசு அந்த நபிமார்கள் எப்படிப்பட்டவர்கள், இந்த உலகத்தில் எதை வாரிசாக விட்டு சென்றார்கள் என்பதை அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் புரிய வைக்கும் பொழுது சொன்னார்கள், இன்னல் உலமா இன்னல் அம்பியா லம் யுவர்ரிசு தீனாரன் வலா திர்ஹமன் இன்னமா வர்ரசுல் இல்ம. அந்த நபிமார்கள் இந்த உலகத்தில் தீனார்களையோ திருகத்தையோ உங்களுக்கு வாரிசாக விட்டு செல்லவில்லை. எனவே இந்த கல்வி படிக்கிறதுனால ஏதாவது தீனார் திருகம் கிடைச்சிடும் சொல்லி எண்ணி விடாதீர்கள். அவர்கள் எல்லாம் எதை வாரிசாக விட்டு சென்றார்கள் தெரியுமா? இல்மு என்று சொல்லக்கூடிய கல்வியைத்தான் நபிமார்கள் உங்களிடத்தில் விட்டு சென்றார்கள். எப்படி அடிக்கிறாங்க பாருங்க. நபிமார்களுடைய வாரிசு என்று சொன்னால் அந்த நபிமார்கள் கொடுத்த அந்த கல்வி இருக்கிறதே அதை படித்து அதன் அடிப்படையிலே நாமும் மற்றவர்களையும் வாழ வைக்க வேண்டிய பொறுப்பும் கடமையும் நம்மீது இருக்கிறது என்பதைத்தான் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் படிக்காத ஒரு மாமேதை அவர்கள் புரிய வைத்தார்கள் என்று சொன்னால் இன்றைக்கு சமூகத்திலே இது புரியாமல் அப்படியே வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். சில கூட்டம் நாங்கள் தான் அறிஞர்கள் என்று சொல்லிட்டு நாங்கள் போய் 7 வருஷம் படித்தா நாங்கள் மட்டுமே வாரிசுதாரர்கள் என்று சொல்லி தெரியாத்தனமாக அர்த்தம் வைத்துக் கொண்டு இன்றைக்கு சமூகத்தை அப்படியே என்ன செஞ்சு விலக்கிவிட்டு இந்த கல்விக்கும் சமூகத்தில் உண்டான மக்களுக்கும் சம்பந்தமே இல்லை என்று சொல்லி ஒதுக்கிவிட்டோம். அப்போ என்ன நினைக்கிறாங்கன்னு சொன்னால், இப்படி போய் 7 வருஷம் 5 வருஷம் படிச்சுட்டு வந்தால் தான் வாரிசாகிறாரு, நமக்கெல்லாம் வாரிசு இல்லை என்று சொல்லி நினைக்கக்கூடிய அளவிற்கு உண்டான ஒரு தீய விளைவுகளை இந்த ஹதீஸில் வச்சு ஏற்படுத்துகிறாங்க. அல்லாஹ் பாதுகாக்கும். அதனால் யாரெல்லாம் அல்லாஹ்வுடைய தூதருடைய அந்த கல்விகளை படிக்கிறார்களோ அவர்கள் அத்தனை பேர்களுமே நபிமார்களுடைய வாரிசுதாரர்கள், அந்த வாரிசுக்கு சொந்தக்காரர்களாக இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்ற சிறப்பை அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்லக்கூடிய செய்தி இப்னு மாஜாவிலே பார்க்கிறோம் சோர்களே. இப்படியே பார்த்தீங்கன்னா நிறைய செய்திகள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கொடுத்த இந்த மார்க்கமாக இருந்தாலும் சரி, ஆரம்பத்திலே நம்மை படைப்பதற்கு முன்னால் முதல் படைப்பாக நம்முடைய தந்தையை படைத்த அந்த படைப்பாக இருந்தாலும் சரி, எல்லாமே அல்லாஹ் இல்ம் என்று சொல்லக்கூடிய கல்வியோடு தொடர்பாக வைத்திருக்கிறான் சோர்களே. அவ அல்லம ஆதமல் அஸ்மா சூரத் பக்ராவில் சொல்லுகின்ற பொழுது 31வது வசனமாக சொல்லுகின்ற பொழுது அல்லாஹ் என்ன சொல்றான்னு சொன்னா, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லமல் ஆதம அஸ்மா குல்லஹ அத்துணை பெயர்களையும் நாம் அவருக்கு கற்றுக் கொடுத்தோம், அத்தனை பொருள்களுடைய பெயர்களையும் அவர் கற்றுக் கொடுத்தோம் என்று சொல்லி காட்டுகிறான். எடுத்த உடனேயே ஆதம் அவர்களுக்கு படித்து கொடுத்தான். அவர் படித்தவர், அவருக்கு தெரியும், அவருக்கு புரியும், அவர் சொல்லுவார் என்பதை எல்லாம் அல்லாஹ் அந்த மலக்குமார்களிடத்தில் சிறப்பித்து காட்டினான். இதுதான் முதல் படைப்புடைய துவக்கம். முடிவாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கடைசி தூதராக அங்கு அறிமுகம் செய்கின்ற பொழுது எடுத்த எடுப்பிலேயே அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களுக்கு என்ன செஞ்சிருக்கணும்,
இன்னைக்கு நம்மளுக்கு தெரியாத ஒரு செய்தியை கூப்பிட்டு கொடுத்தான்னு சொன்னால் என்னை கிண்டல் பண்ணுறதுக்கே கொடுத்துருக்குறான். தெரியலன்னா என்ன செய்ய தெரியலங்க, அல்லது படித்து தரதுக்கு ஆள் அனுப்புங்க, அல்லது படிச்சுக்கிற ஏதாவது சொல்லணும்ல. தெரியாதனமாகவோ அல்லது இவனிடத்தில் கொடுத்தால் எப்படியாவது இதை ஜெயித்து காட்டுவான் என்ற அடிப்படையில் கொடுத்தால் கூட என்ன செய்கிறான் தெரியுமா? எதிர்வாதம் பேசுகிறான், ஃபித்னாக்கள் பண்ணுறான், ஏதாவது செஞ்சான். ஆனால் அல்லாஹ் பாருங்க, அல்லாஹ்வுடைய தூதரை கடைசியாக தேர்ந்தெடுக்கின்ற பொழுது இக்ர படியுங்கள். நம்மால் சொல்லுவாங்க கிண்டல் பண்ணுறான். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து கிண்டல் பண்ணுறார். நம்மால் இப்படி தான் எதிர்வாதம் பேசுவோம். அல்லாஹ் பாதுகாக்கணும், பேசக்கூடாது அவர்களே. எதில் அர்த்தம் இருக்கிறது புரிய வேண்டும், அது அர்த்தத்தோடு கொடுக்கப்பட்டிருக்காண்டு தேட வேண்டும். தேடி அதற்கு விடை காணாத பொழுது தெளிவு பெற வேண்டும். அப்படி தெளிவு பெற்ற பின்னாடி தான் அதிலிருந்து ஒரு முடிவுக்கு வரணுமே தவிர எடுத்த எடுப்பிலேயே அங்கே அறிவை உரசி பார்த்தால் அறிவு தோர்த்து போய்விடும். நிறைய செய்திகள் உண்டு சோழர்களே. அப்போ பாருங்க, அங்கே வந்து நின்றுக்கிட்டு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் பிரம்மாண்டமான தோட்டத்தில் வந்து நின்றுக்கிட்டு அவருக்கும் அங்கே இல்மைத்தான் போதிக்கிறார். இக்ரா படியுங்கள் என்று சொன்ன உடனே படிக்க தெரியாது என்று சொன்னார்கள். அல்லாஹ் பாருங்க 5 வசனத்தில் இருக்கிறான். இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல் லதி ஹலக் ஹலக்கல் இன்சான மின் அலக் இக்ரா ரப்புக்கல் அக்ரம் அல்லதி அல்லம பில் கலம் அல்லமல் இன்சான மா லம் யலம். சொல்லிவிட்டு சொல்றான், கலமை பேனாவை அல்லாஹ் கற்றுக் கொடுத்து அல்லமல் இன்சான மா லம் யலம், மனிதன் இதையெல்லாம் அறியவில்லையோ அதையெல்லாம் கற்றுக் கொடுத்தோம் என்று அல்லாஹ் சொல்லக்கூடிய செய்தியை முதல் வசனமாக முதல் அத்தியாயமாக இறக்கியது அல்லாஹ்வுடைய தூதரவர்களுக்கு இந்த இல்ம் என்று சொல்லக்கூடிய கல்வியை பற்றித்தான். அப்ப அங்க அல்லாஹ் என்ன போதிக்கிறான்னு சொன்னா, இந்த கல்வியுடைய அவசியம், இந்த அறிவு உங்களுக்கு வேண்டும், எனவே இது புரிந்து கொள்ளுங்கள் என்று சொல்லி அல்லாஹ்வுடைய தூதரவர்களுக்கு முதல் இறங்கிய அந்த செய்தியை கூட அல்லாஹ் இப்படித்தான் சொல்ல காட்டிய செய்தியாக பார்க்கிறோம் என்று சொன்னால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 40 வயது வரை அவர்களுக்கு அறிவு இருந்ததா என்று சொன்னால் இருந்தது. எந்த அறிவு இருந்தது சொன்னால், உலக சார்ந்த அறிவுகள், உலகம் சார்ந்த துறைகள், வியாபாரம் சார்ந்த துறைகள், அதில் எப்படி வெற்றி பெற வேண்டும் என்ற ஒரு கண்ணோட்டத்தோடு வாழ்கின்ற பொழுதுதான் அங்கே ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் 25 வயது வாலிபரை எத்தனை பேர்கள் போட்டி போட்டிருக்கக்கூடிய சமயத்தில் இவர்களை தேர்வு செய்து எடுத்தார்கள் என்று சொன்னால் உலகத்திலே அவர்களால் சாதிக்க முடியும். பெரிய ஒரு வல்லுநராக, பெரிய வியாபாரியாக அவர் வந்து நடைமுறைப்படுத்துகிறார், நடந்து கொண்டிருக்கிறார் என்பது புரிஞ்ச காரணத்தினால்தான் அங்கே அவரை தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டது சோழர்களே. அதுக்கு பின்னாடி தான் அல்லாஹ் தேர்வு செய்கிறான் 40. நீங்கள் அதையெல்லாம் விட இந்த என்னால் கொடுக்கப்படக்கூடிய அந்த வகை இறை செய்திருக்கிறது, அந்த கல்வியை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனுப்புகிறான். அவர்கள் யாருமே உலகத்தில் சாதிக்காத மிகப்பெரிய சாதனையை 23 ஆண்டு கால வாழ்க்கையிலே அல்லாஹ்வுடைய தூதரவர்களால் சாதிக்க முடிந்தது. அப்படி சொல்லக்கூடிய அந்த விஷயங்களை பார்த்தால் எத்தனை விஷயங்கள், சூரியனை பற்றி அல்லாஹ் சொல்லக்கூடிய செய்தி, சந்திரனை பற்றி சொல்லக்கூடிய செய்தி, பூமியை பற்றி சொல்லக்கூடிய செய்தி, அதே சூரத்தில் காஷியாவில் சொல்கின்ற பொழுது அஃபலா யன்துரூன இலல் இப்லி கைஃப குலிகத் வ இலஸ் ஸமாஇ கைஃப ருஃபியத் வ இலல் ஜிபாலி கைஃப நுஸிபத் வ இலல் அர்தி கைஃப சுத்தியத். 4 கேள்வி கேட்கிறான். யாரை பார்த்து கேட்கிறான்? அல்லாஹ்வுடைய தூதருக்கு முதல்ல இந்த செய்தி இறங்குது. இந்த செய்தி இறங்கும் போது நீங்க ஒட்டகத்தை பார்க்கவில்லையா? இன்னைக்கு பெரிய ஆய்வு பண்ணி எத்தனையோ கட்டு எழுதிக்கிட்டு இருக்கான். அன்னைக்கு அவங்களுக்கு புரிஞ்சிச்சு. அப்படிதான் நம்பிக்கை ஒன்று, இல்லைன்னா இஸ்லாத்தை விட்டு வெளியே போயிடுவோம். அல்லாஹ் பாதுகாக்கணும். அல்லாஹ்வுடைய தூதரவர்களுக்கு இந்த 4 செய்தியும் புரியல. இன்னைக்கு விஞ்ஞானம் வந்துதான் எங்களுக்கு இவ்வளவு பெரிய அறிவை கொடுத்துருக்குன்னு சொன்னோம்னா விஞ்ஞானத்தை ஏற்றுக்கொண்டோம், அல்லாஹ்வுடைய தூதரவர்களை மறுத்து விட்டோம். அல்லாஹ் பாதுகாக்கணும் சோர்களே. அன்றைக்கும் அவர்களுக்கு புரிந்தது. வானத்தை பார்க்கலையா, எப்படி உயர்த்தப்பட்டிருக்கிறது புரிந்தது. மலையை பார்த்து சொன்னா அதுவும் புரிந்தது அவர்களுக்கு. பூமியை பார்த்து அதையும் சொன்னான், எப்படி விரிக்கப்பட்டிருக்கிறது பார்க்கவில்லையா, அதுவும் புரிந்தது சோர்களே. எல்லா கேள்விகளும் கேட்கின்ற பொழுது அங்கே அல்லாஹ்வுடைய தூதரவர்களிடத்தில் எதிர்வாதம் பேசவில்லை. காரணம் என்ன? எதிர்வாதம் பேசியிருந்தால் அங்கே ஈஸியா தோற்கடிச்சிருப்பான். காரணம் என்ன தெரியுமா? இந்த குர்ஆனுடைய செய்தி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஷைத்தானால் போடப்படுகிறது, கற்பனையாக சொல்கிறார், அவரே புனைந்து சொல்கிறார் என்ற குற்றச்சாட்டை ஒரு பக்கம் எழுந்து கொண்டிருக்கின்ற பொழுது அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் அறிவுக்கு எட்டாத விஷயங்களை அங்கு எடுத்து சொன்னால் என்ன நடந்திருக்கும்? உடனே எதிரிகள் சொல்லியிருப்பான், இதெல்லாம் சாத்தியமில்லை, எங்களுக்கு ஒண்ணுமே புரியல. என்னப்பா ஒட்டகத்தை பார்க்கவில்லையா, மலையை பார்க்கவில்லையா, வானம் எப்படி உயர்த்தப்பட்டிருக்கிறது, பூமி எப்படி விரிக்கப்பட்டிருக்கிறது பார்க்கவில்லையா என்ற ஒரு பெரிய அளவிலே ஒரு சிந்தனா சக்தி எழுப்பக்கூடிய கேள்வியில கேட்கிறான். எனவே எங்களுடைய அறிவுக்கு எட்டவில்லை, குர்ஆன் பொய் என்பதை நாங்கள் நிரூபிக்கிறோம் என்று சொல்லி அன்றைக்கு நிரூபித்திருக்க வேண்டும், முடியவில்லை. காரணம் என்ன? அத்தனை பேர்களுக்கும் புரிந்தது சகோதரர்களே. எக்காலத்திற்கும் உள்ளவர்களுக்கு புரிந்தது குர்ஆன். எப்பொழுதும் புரியும். என்னுடைய அறிவுக்கு புரியவில்லை, என்னுடைய அறிவுக்கு எட்டவில்லை என்று சொன்னால் என்னுடைய அறிவு சுருங்கி விட்டது, அதுதான் அர்த்தம். என்னுடைய அறிவு ஏற்க மறுக்கிறது.
என்னுடைய அறிவு பிடிவாதம் பிடிக்கிறது, தடுமாறுகிறது, திறமை இல்லாத அறிவு, அப்படித்தான் ஒற்றுக்கொள்ள வேண்டுமே தவிர அல்லாஹ்வுடைய அந்த கல்வி, அல்லாஹ்வுடைய கொடுத்த அறிவு எக்காலத்திற்கும் எல்லோருக்கும் பொருத்தமான சோர்களே. அப்படியாப்பட்ட ஒரு அறிவை அல்லாஹ்வுடைய தூதர்கள் கொடுத்தார்கள். அந்த சஹாபா பெருமக்கள் ஏற்றார்கள், வெற்றி அடைந்தார்கள். அதற்கு பின்னால் அவர்கள் மறைந்த பின்னாலும் கூட பல ஊர்களை, பல நாடுகளை எல்லாம் வென்றெடுக்கக்கூடிய அளவிற்கு அவர்களுடைய அந்த அறிவுகளும் அவர்களுடைய அந்த ஆயுத பலமும் அவர்களுடைய ஈமான் பலமும் அங்கு வெற்றியை கொடுத்தது என்று சொன்னால், இன்றைக்கு நம்மிடத்திலே அந்த வெற்றிக்கான அந்த படிகள் இல்லாமல் தோற்று போவதற்கான காரணம் என்ன? யோசித்ததுண்டா? இந்த கல்வி சம்பந்தமாக அல்லாஹ்வுடைய தூதரும் அல்லாஹ் சொன்ன அந்த கல்வியை விட்டுவிட்டு இன்றைக்கு உலகத்திலே மனம்போன போக்கிலே வாழக்கூடிய அந்த முயற்சி எடுத்த காரணத்தினாலே இன்றைக்கு வெற்றியை ஈட்டாத ஒரு சமூகமாக இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறோம். கல்வியின் மூலமாக மிகப்பெரிய ஒரு புரட்சியை புரட்டி போடக்கூடிய அளவிற்கு உண்டான பெரிய ஒரு சக்தி நம்மிடத்திலே உண்டு சோர்களே. அந்த சக்தியை ஏன் இன்றைக்கு இழந்து கொண்டிருக்கிறோம்? மார்க்க கல்வியாக இருந்தாலும் சரி, உலக கல்வியாக இருந்தால், கல்வி என்ற போதே இந்த இரண்டாக பிரிப்பதற்கு பாருங்க வாயிலே வரமாட்டேங்குது. மார்க்க கல்வி, உலக கல்வி என்று சொல்லி என்றைக்கு ஆதிக்க சக்திகள் பிரித்ததோ அன்றைக்கே நம்மை தோற்கடித்து விட்டது சோர்களே. நாம் ஒத்துக்கொண்டு தோர்த்து விட்டோம், ஒத்துக்கிட்டு இன்னைக்கு உலக கல்வி, மார்க்க கல்வி நீங்களும் நானும் பேசுகிறோம், கேட்கிறோம். அதுதான் தலைவெழுத்து விதி. பேசித்தான் ஆக வேண்டும். பிரிக்கப்பட்டு கிடக்கிறது. பிரித்ததை பிரித்துத்தானே பேச வேண்டும். ஒட்டி எப்படி பேச முடியும் சோர்களே? அப்ப பாருங்க, உலக கல்வி, மார்க்க கல்வி என்று பிரித்த காரணத்தினாலே இன்றைக்கு சமூகத்தில் இரண்டு கல்வியுமே ஒழுங்கான முறையிலே கிடைக்காத சமூகமாக இருந்து கொண்டிருக்கிறோம் சோர்களே. எத்தனை பேர் நாங்கள் இரண்டுமே கிடைக்கப்பட்டவர்கள் என்று சொல்லி தயவு செய்து கேட்கிறேன். ஜும்மா முடிஞ்சால் இடத்துல அடக்கத்தோடு, இது பணிவோடு உங்களிடத்தில் கேட்கிறேன். ஜும்மா முடிந்தால் நாங்கள் ரெண்டையுமே பெற்று சிறப்பான முறையில் இருந்து கொண்டிருக்கிறேன் என்று சொல்லி யாராவது ஒருவர் சொல்லுங்கள் பார்ப்போம் சோர்களே. இதை நான் சேலஞ்சோடு கேட்கிறேன். இல்லை என்ற பதில் தானே முடியும். அப்ப என்ன, நம்மளை எப்படி தோக்க வைக்கணுமோ அதை தோக்க வச்சுட்டான், தோர்த்து போய்விட்டோம் என்று சொன்னால் அதற்குண்டான முயற்சிகளில் இன்றைக்கு யாருமே முயற்சி பண்ணாத ஒரு சூழலில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ரெண்டு கல்வியும் ஒன்றை இணைக்கக்கூடிய அளவுக்கு உண்டான அந்த பிளாட்ஃபார்மை யாருமே தேடலை. எத்தனை ஜமாத்துகள் சோர்களே, இங்கே வந்திருக்கக்கூடியவர்களில் எத்தனை ஜமாத்துடைய அங்கத்தினர்கள் உட்கார்ந்து கொண்டிருக்கிறோம். நம்முடைய பைசாக்கள், பல தடவை சொன்னது போல, நம்முடைய பைசாக்கள் மூலமாகத்தான் நம்முடைய பல ஜமாத்துகள், ஊர் ஜமாத்துகள் நடந்து கொண்டிருக்கிறது என்று சொன்னால், நம்முடைய ஊர்களில் உள்ள நம்முடைய அந்த மக்களை கூட சரியான முறையிலே கல்வி கற்காத மக்களாகத்தான் இன்றைக்கு வைத்திருக்கிறோம் என்று சொன்னால், நாம் அந்த ஜமாத்தாக ஒரு அங்கம் வகிப்பது எதற்காக வேண்டி? வெறும் சடங்கா, சம்பிரதாயமா சோர்களே? எந்த ஜமாத்தாவது இன்றைக்கு என்னுடைய ஜமாத்தில் 10வது படித்தவர்கள் 31ஆம் தேதி ரிசல்ட் வருகிறது, 9ஆம் தேதி +2 படித்தவர்களுக்கு ரிசல்ட் வருகிறது, இன்னாருடைய மகன் இன்னார் இத்தனை % எடுப்பான், அவனுக்கு இந்த வழிகாட்டுகிறேன் என்று சொல்லி ஏதாவது ஒரு ஜமாத் வழிகாட்டுகிறதா சோர்களே? எந்த ஒரு ஜமாத்தாவது வழிகாட்டி அந்த ஊர் ஜமாத்தில் உள்ள அந்த மக்களுக்கு, அந்த மாணவர்களுக்கு வழிகாட்டி அவனை கொண்டு போய் உயர் படிப்புக்காக வேண்டி உண்டான எல்லா முயற்சிகளையும் செய்து சேர்த்து விட்டதாக இருந்தால் தயவு செய்து சொல்லுங்கள், நான் ஏற்றுக்கொள்கிறேன். எங்கே போய் கிடக்கிறோம்? எங்கே கிடக்கிறோம் சோர்களே? ஏறெடுத்து பார்க்காத சமூகமாக ஒரு வட்டத்தில் 50 பேர்கள் 100 பேர்கள் இருந்த ஜமாத்தாக இருந்தாலும் சரி, அந்த ஜமாத்துகளில் கூட இன்றைக்கு நம்முடைய சமூகத்தில் உண்டான அந்த குடும்பங்களை பற்றி ஏறெடுத்து பார்க்காமல் இருந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் பலர்களும் குவைத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற நாம் சொல்றோம், கல்வியில் அப்படிலாம் இல்லைங்க, முதல்ல மாதிரி இல்லைங்க, இப்போ விழிப்புணர்வு, இதெல்லாம் பொய் சோர்களே. இப்படி யாராவது பேசவே கூடாது சோர்களே. எங்கே விழிப்புணர்வு தெரியுமா? உங்களுடைய அந்த மாவட்டங்களிலே, குறிப்பாக நீங்கள் தலைநகரங்களிலே வாழ்ந்து கொண்டிருந்தால், அந்த பெரிய பெரிய ஊர்கள், குறிப்பாக யாரெல்லாம் அந்த ஊரை சார்ந்து, திருச்சியில பேர் சொல்லக்கூடிய சில ஊர்களா, அந்த ஊர் மக்கள் வேணால் கொஞ்சம் விழிப்புணர்வு அடைந்திருக்கலாமே தவிர, எத்தனை மாவட்டங்கள் உண்டு, எத்தனை கிராமங்கள் உண்டு. அந்த கிராமங்களிலே 500 ரூபாய் ஃபீஸ் கட்ட முடியாமல் இன்றைக்கு கிளாஸ் கல்வி டீ கடைகளிலே அல்லது சாணிகள் குப்பைகள் பெருக்கி இன்றைக்கு வேலைகள் செய்து இன்றைக்கு குடும்பம் நடத்தக்கூடிய எத்தனை குடும்பங்கள் உண்டு? என்றைக்காவது போய் ஏறெடுத்து பார்த்திருக்கிறோம் சோர்களே? எத்தனை காசுகள், தினார்களை செலவழிக்கிறோம். இன்றைக்கு கோழி வாங்குவதும் இன்னும் இதர சாமான்கள் வாங்குவதும் 2 பேர்கள் சேர்ந்து விட்டால் சாப்பிடுவதில் எவ்வளவு செலவழிக்கிறோம் சோர்களே. ஆனால் இந்த சமூகத்திற்காக வேண்டி எத்தனையோ கிராமங்களில் இன்று கல்விக்காக வேண்டி கஷ்டப்பட்டு 200, 300, 500 அடைக்க முடியாமல் இன்றைக்கு திளறிக் கொண்டிருக்கிறானே நம்முடைய சமூகத்தில் உள்ள
அந்த சிறார்கள் மாணவ மாணவிகள் என்றைக்காவது ஏறெடுத்து பார்த்தோமா? சொல்லிக் கொள்கிறோம். முத மாதிரி இல்லைங்க, முத மாதிரி இல்லை. இப்ப எல்லாம் என்னது, ரொம்ப விழிப்புணர்வு. என்ன விழிப்புணர்வு? அது மேல்மட்டத்தில் அந்த மாவட்டங்களில் அதுவும் இந்த மாதிரி தொடர்புள்ளவர்கள் மட்டுமே விழிப்புணர்வு தவிர அதிலும் சில பெர்சன்டேஜ் தான். 3% வாங்கி இன்னும் 10 என்று சொல்லி இடஒதுக்கீடு வேண்டும் என்று சொல்லி இயக்கங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறது என்று சொன்னால் அந்த 3 நிரப்பதற்கு நாதி இல்லை. இதான யதார்த்தம், இதான யதார்த்தம். இந்த யதார்த்தத்தை எப்படி வென்றெடுப்பது? உலக கல்வியும் சரியாக கொடுக்கவில்லை. மார்க்க கல்வியாவது ஊர்களில் உள்ள அந்த சின்ன சின்ன மக்தப் மதரசா என்று சொல்லுமே, அந்த மதரசாலையாவது தெளிவாக கொடுக்குறாங்கன்னு சொன்னா அதுவும் பார்க்க முடியல. எந்த ஊர்ல எல்லாம் தெளிவா வந்து எங்க பிள்ளைகளுக்கு ரொம்ப அருமையா சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க வந்து சொல்லுங்க பார்க்கலாம். எத்தனை கல்விகள் கொடுக்கப்படுகிறது ஊர்களில்? சகோதரர்களை யோசித்து பாருங்கள். 12வது வரைக்கும் பெரும்பாலான குழந்தைகள் நம் ஊரில் உள்ள ஜமாத்தோடு தொடர்புள்ள குழந்தைகளாக இருந்து கொண்டிருக்கிறது. 12 படிக்கின்ற வரை பெரும்பாலான குழந்தைகள் நம்முடைய ஜமாத்தோடு தொடர்புள்ள குழந்தைகள். அப்ப அவனுக்கு வயசு எத்தனை ஆயிடுச்சு? 17 வயசு ஆகுது. 17 வயசு வரைக்கும் ஜமாத்தோடு தொடர்பு உள்ள பிள்ளைகளாக நம்முடைய மாணவ மாணவிகள் நம்முடைய ஜமாத்துகளில் ஒவ்வொரு ஜமாத்திலுமே வாழ்ந்து கொண்டிருக்கிறதே. அந்த 17 வருஷ வாழ்க்கையில் அந்த குழந்தைகளுக்கு மார்க்க கல்வி எவ்வளவு கொடுத்திருக்கிறோம்? உலக கல்வியில எந்த அளவுக்கு வெற்றியடை செய்திருக்கிறோம்? என்றைக்காவது ஜமாத்து பார்த்தோமா? ஜமாத்து வரவு செலவு கணக்கு எழுதி போடனா அடிக்கடி வந்து சண்டை வந்துருது. வரவு செலவு காட்டாண்டா சண்டை வந்துருது. அடிப்படை இருக்குது. கல்வி தெரியாம நம்முடைய குழந்தை அலைஞ்சுக்கிட்டு இருக்குது. 17 வருஷம் ஆலிமாக்கி இருக்க முடியும் ஒவ்வொரு ஜமாத்தில் உள்ள குழந்தைகளையும். நீங்க ஆலிம் மதரசா பெரிய மதரசாக்கெல்லாம் தோன்ற வேண்டியது இல்லைங்க. இன்னைக்கு பெரிய ஆலிம்கள் என் உள்பட எத்தனை ஆலிம்கள் இருக்கிறார்களோ ஆலிம்களுடைய குழந்தைகளை ஆலிமாக்கு விரும்பவில்லை. காரணம் என்ன? தோற்று போய் விடுவான் உலகத்திலே. 2 இல்லாத காரணத்தினாலே பயப்படுகிறோம். அதான யதார்த்தம். இந்த பயத்துக்கெல்லாம் தெளிவு 17 வருடங்கள் இருக்கிறான்னு சொன்னா கொஞ்சம் கொஞ்சமா அவனுக்கு வந்து கல்வி கொடுத்திருக்க முடியுமே. 17 வருஷத்துல 8வது படிக்கிற வரைக்கும் பெரும்பாலும் மதரசாக்கு போறான். அந்த படிக்கின்ற பொழுது போகக்கூடிய மதரசால 8வது வரைக்கும் 13 வயசு வரைக்கும் போறான் பாருங்க. அந்த 13 வயசு வரைக்கும் அவன் படிச்சது தெரியுமா? குர்ஆனை ஓத தெரிந்திருக்கிறான். இது மட்டும்தான். சூறாக்கள் பாத்தீங்கன்னா 10 சூறா 12 சூறா. சூரத்துல் ஃபாத்தியாவிற்கு கூட அர்த்தம் தெரியவில்லை, சொல்லிக் கொடுக்கவில்லை. இதுதான் ஜமாத்துல் நிலைப்பாடு. அப்ப இவன் வெளியில வரப்போகும்போது உலக கல்வி இல்லாதவனாக உலக கல்வி பெற்றவனாக வெளியே போறான், மார்க்க கல்வி இல்லாதவனாக வெளியே வர்றான். வரும்பொழுது பார்த்தீங்கன்னா இந்த உலகத்தில் எப்படி மாட்டார்கள் வாழ்வார்களோ அதுபோன்று நம்முடைய குழந்தைகள் வாழுது. நல்லா பாதுகாக்கணும் சோழர்களே. தயவுசெய்து யோசிங்க. ஜமாத்தில் கொஞ்சம் முயற்சி பண்ணுங்க. ஜமாத்தில் கொஞ்சம் முயற்சி பண்ணீங்கன்னு சொன்னா இன்னைக்கு எல்கேஜி யூகேஜி போறான் பாருங்க, 1வது 2வது போகும்போது குர்ஆனை கையில் எடுத்துடணும். அப்படி சட்டம் போடுங்க. அப்படியாப்பட்ட ஆலிம்களை கொண்டு வாங்க. நல்ல திறமை உள்ள ஆலிம்களை கொண்டு வந்து அவருக்கு நல்ல சம்பளம் கொடுத்து ஓத வைக்க சொல்லுங்க. இதை விட வேற என்ன வேணுங்க? இதை விட வேற என்ன சிறப்பு வேணும்? 3000 5000 கொடுத்தா அவர் பார்த்தீங்கன்னா வந்தா ஓது வராட்டா போன்னு சொல்லி விட்டு நடக்கும். இப்போ எந்த மதரசா மக்தப் மதரசாலையாக உள்ள அந்த ஊர் தலைவர் நாட்டாம ஜமாத்து இந்த குழந்தைகள்லாம் கூப்பிட்டு உட்கார, ஏன்னா அவருக்கே ஓத தெரியாது, குறை சொல்லி நினைச்சுக்கிறாங்க. தயவு செய்து இதெல்லாம் என்ன தப்பு நடக்குன்னு சொன்னா போய் உட்காந்து மாசத்துக்கு ஒரு தடவை இங்க வாங்க, 50 பிள்ளைய படிக்கிறீங்களா, என்ன படிச்சிருக்கிறீங்க, இந்த மாசத்துடைய துவக்கத்தில் உங்களுடைய படிப்பு என்ன இருந்துச்சு, மதரசாவுடைய படிப்பு இப்போ முடிய போகும்போது இந்த 1 மாசம் என்ன படிச்சிருக்கிறீங்க போய் கேட்கணும்ல. கேட்டா தானே வர்றோம். சரி, அவருக்கு தான் அக்கறை இல்லைங்க. அத்தா அம்மாக்கு பெற்றோர்களுக்கு நிறைய பெற்றோர்கள் கேட்கறதே இல்லை. காலையில் அடிச்சு எழுப்ப வேண்டியது, மூஞ்சிய கழுவியும் கழுவாமையும் அப்படியே வந்து ஓடின மாதிரிக்கு போக வேண்டியது, அங்கே பாடம் கொடுக்காம ஓடி வர வேண்டியது, ஸ்கூலுக்கு அனுப்ப வேண்டியது. ஸ்கூலில் விட்டு வந்த உடனே என்னடா ஹோம் ஒர்க்கு கொடுத்தாங்க நோன்றது நொங்கு எடுக்கிறது. குவைத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் வீடு வீடாக எங்கெல்லாம் தொடர்புகள் கிடைக்குமோ, இப்போ என் புள்ள ஏதாவது தப்பு செய்து விட்டா என்னுடைய புள்ள படிக்கக்கூடிய அந்த ஸ்டாண்டர்டு உள்ள புள்ள வீடு எங்கே இருக்குன்னு சொல்லி ஃபோன் நம்பர் எப்படியாவது வாங்கி அன்னைக்குள்ள டெஸ்ட்டை ஒழுங்காக எழுத வைக்கணும். நடக்குது குவைத்தில். ஊரில் நடக்குதா என்னன்னு தெரியல, ஊர் அனுபவம் கம்மியாக போச்சு. அப்போ என்னன்னு சொன்னால் வந்த உடனே டைரி உடனே பிரித்து பார்க்கறது, என்ன ஹோம்ஒர்க் கொடுத்துருக்காங்க எழுது. கஷ்டமாக இருக்கு, தூக்கம் வருது, அடிச்சு எழுத வச்சு நைட்டு 10 ஆனு 12 ஆனு எழுத வச்சு தான் படுக்க வைக்கிறது. எல்லாம் நடக்குது.
ஆனால் மதரசாவுக்கு போயிட்டு வந்தாலே புள்ள என்ன போயிட்டு வந்த எத்தனை பெற்றோர்கள் கேட்டிருக்கிற சொல்ல கேட்டமா கேட்டாதான் தெரியும். என் பிள்ளை 2 மாசமா அலிபி அட்டை வச்சுக்கிட்டு இருக்கிறானே, 6 மாசமா எஸ்எல் குரான் வச்சுட்டு இருக்கானே, 6 மாசமா எஸ்எல் குரான் ஓதுறதுக்கு 15 நாள் போகும் சோர்களே. 15 நாளில் எஸ்எல் குரான் முடித்து விட்டு குரான் ஓத முடியும். அப்படியாப்பட்ட காலத்தில் இருந்துகிட்டு இருக்கிறோம். பழைய காலத்தில் இல்லை, தெரியாம இருந்தோம். நாங்கள்லாம் ஓதுனா எத்தனை வருஷம் ஓதுனே தெரியல. போனோம்னா அங்கே ராகம் பாடுவோம், ஆணுக்கும் ஐநக்கும் பையனுக்கும் சொல்லி ராகம் பாடுவோம். அதுதான் ஸ்டாண்டர்டு. இன்னைக்கு அப்படி இல்லை, டெவலப் ஆகி எவ்வளவு எளிமையான மெத்தேடில் கொடுக்க முடியுமோ அந்த அளவு கல்விகள் போட்டப்படுகிறதே. அங்கே செக்கப் பண்றதுக்கு ஆள் இல்லை, பெற்றோர்கள் குடும்பங்களும் அங்கே செக்கப் பண்ணல. அப்ப என்ன ஆகுது? அப்படியே போகுது, அவனுடைய வாழ்க்கை முடிஞ்சு போயிருது. இந்த மார்க்க கல்வி வெறும் குரான் மட்டும் படிச்சா முடிஞ்சு. அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா உலக கல்வி. சிலருக்கு எல்லாம் நாடுனா காசு இருக்குது, வெற்றி இருக்கு அப்படின்னு சொன்னா ஒரு மாதிரி லிங்க் பண்ணிடுறாங்க. இன்னைக்கு எத்தனை கிராமங்களில் பார்த்தீங்கன்னா மயில்சாய் கிடக்குது. இதுக்கெல்லாம் முயற்சி செய்யணும்னு சொன்னா குறைஞ்சபட்சம் நாம் எந்த ஜமாத்தோடு தொடர்பாக இருக்கிறோமோ அல்லது எந்த இயக்கத்தோடு தொடர்பாக இருக்கிறோமோ இது போன்ற வசதிகளை நாம் நம்மை சார்ந்த அந்த ஊர்களுக்கும் நம்மை சார்ந்த மாவட்டங்களுக்கு நாம் முயற்சி செஞ்சு உருவாக்கணும்னு சொன்னா பெரிய வெற்றி இருக்கு சோர்களே. இல்லைன்னு சொன்னா தோல்விதான். இது சின்ன முயற்சி, நம்ம எல்லோரும் செய்யக்கூடிய முயற்சி. இதை விட பயங்கரமான முயற்சி என்ன அப்படின்னு சொன்னா கல்விக்கூடம் என்று சொல்லிக் கொள்ளக்கூடிய அளவிற்கு கல்விக்கூடமே இல்லாத ஒரு சமூகமா நாம இருந்துட்டு பெரிய கேவலம், அடுத்த கேவலம். இது நாம ஜமாத்துக்குள்ள செய்யறது, குடும்பத்துக்குள்ள செய்யறது, அடுத்து சமூகமா சேருது. பெரிய அளவுல கல்வி ஸ்தாபனங்களை நிர்வகிக்க வேண்டுமே, ஒண்ணுமே இல்லை. எத்தனை கல்வி ஸ்தாபனம் சொல்லுங்க பார்க்கலாம். +2 வரைக்கும் உண்டான அந்த உயர்நிலை படிப்புக்கு என்னுடைய குழந்தையை கொண்டு போய் அங்கே விட்டால் நல்ல முறையில் கல்வி படித்து விட்டு வெளியிலே என்னுடைய குழந்தை வர வேண்டும். அப்படிப்பட்ட கல்வி ஸ்தாபனங்களை சொல்லுங்கள் என்று சொன்னால் எல்லோரும் தலையை சுரிகிறார்கள். யாருடைய கல்வி ஸ்தாபனம் இருக்கு அப்படின்னு சொன்னா எல்லாம் அவங்க தான், எல்லாம் அவர்கள் சோர்களே. சேலம் மாவட்டத்திலே 4 கல்வி கூடங்கள், 1150 பேர் +1 மட்டுமே அவங்க அப்ளிகேஷன். இது உண்மை. என்னுடைய பையனை சேர்த்த ஸ்கூல் எனக்கு தெரியும், பொய் சொல்லி நினைக்காதீங்க. 1150 பேர் +1 மட்டுமே ஜென்ஸுக்கு அப்ளிகேஷன் சேர்த்தாங்க. +1 சேர்த்து +2 இதுதான் அவங்களுக்கு பெரிய. அப்படி பார்த்தீங்கன்னா அந்த கல்வி ஸ்தாபனம் பெரிய வியாபார நிறுவனம் சூழ்நிலை, பெரிய லெவலில் கோடி கோடியாக அள்ளக்கூடிய அளவிற்கு உண்டான நிறுவனமாக இன்னைக்கு செயல்பட்டு இருக்குது. ஒன்று கூட இல்லை. 1150 பேர் இங்கே ஜென்ஸில். லேடிஸ் பார்த்தீங்கன்னா 1/2 கிலோமீட்டர் தள்ளி போனால் லேடிஸ் 750 பேர். கிட்டத்தட்ட 1900 பேரை அவன் +1 சேர்க்கிறான். இது மாதிரி 4 ஸ்கூல் போட்டு செஞ்சுட்டு இருக்கிறான். 4லையும் போட்டு பார்த்தீங்கன்னா பிள்ளைகள் கொண்டு தள்ளுறாங்க. கடைக்கோடியிலிருந்து வர்றாங்க. குமரியாக இருந்தாலும் சரி, சென்னையாக இருந்தாலும் சரி, எல்லா கடைக்கோடியிலிருந்து சேர்க்கக்கூடிய அளவிற்கு இன்றைக்கு அந்த நிறுவனங்கள் நடந்து கொண்டிருக்குதுன்னு சொன்னால் ஒன்னே ஒன்று நம்மளுக்கு சொல்லுங்க, ஏன் அப்படி இருக்கு தெரியலங்க. கல்வியில் காசு போடுங்க, காசு போட்ட காசு வரக்கூடியதாங்க. காசு இல்லாத தொழில் இல்லை, நல்ல சம்பாத்தியம் பண்ணக்கூடிய ஒரு தொழில் இன்னைக்கு அப்படி ஆகிப்போச்சு. கல்வி, மருத்துவம் அப்படி ஆகிப்போச்சு. ஆனால் காசுகளை எல்லாம் பேங்க்லையும் பார்த்தீங்கன்னா செத்த அதாவது பணத்தை போல கிடக்கக்கூடிய அந்த நிலத்திலையும் போட்டு அப்படி சேஃப்டி பண்ணி அல்லது லாக்கரில் போய் போட்டு வைக்கிறதுக்கோ நகையில் போட்டு வச்சிருக்கமே தவிர எல்லா காசையும் அள்ளி எல்லோரும் சேர்ந்து கைகோத்து செஞ்சோம்னு சொன்னால் குவைத்தில் உள்ளவங்க எத்தனையோ ஸ்கூல்கள் எத்தனையோ காலேஜுகள் ஆரம்பித்து மிகப்பெரிய சாதனை படைக்க பண்ணி சொல்வாங்க. எனவே கல்வி என்பது ரெண்டையும் சேர்த்து கொடுக்கணும்னு சொன்னால் நாம் ஒரு கோடு போட்டால் தான் வெற்றி அடைய முடியுமே தவிர நாம் ஒரு கோடு போடாம ஜமாத் ரீதியாக, குடும்ப ரீதியாக, அமைப்புகள் ரீதியாக ஒரு கோடு போடாம ஒரு வழியை தேடாமல் நாம் இப்படியே ஒரு விழிப்புணர்வு பேசுவோம், ஜும்மால கேட்போம், ஹதீஸ்களை கேட்போம், ஆயத்துல கேட்போம்னு சொல்லி போயிட்டு இருந்தோம்னு சொன்னா வெற்றி அடைய முடியும். அல்லாஹ் பாதுகாக்கணும். எனவே உலக கல்வியும் மார்க்க கல்வியும் இணைந்த கல்வியாக வேண்டும் என்று சொன்னால் நாம் தரமான நிறுவனங்களை நிறுவ வேண்டும். அப்படி நிறுவனம் சொன்னா நாம் நம்முடைய அந்த கல்வியை சாதிக்க முடியும். இன்னைக்கு குவைத்தில் பெரிய கேவலம் என்ன தெரியுமா? குவைத்தில் பார்த்தா எல்லாம் அவங்களுடைய ஸ்கூல். குவைத்தில் குழந்தை வச்சிருக்கவங்களுக்கு தெரியும், எல்கேஜி யூகேஜிக்கு அட்மிஷன் பெரும்பாலான ஸ்கூலில் கிடையாது. இன்னும் சில ஸ்கூல் பேர் சொல்ல விரும்பல பப்ளிக்கில். அங்கே போனீங்கன்னா நாம சிலுவை இல்லை அப்படிங்கிற காரணத்தினால, முஸ்லீமாக இருக்குங்கிற காரணத்தினால நம்முடைய குழந்தைகளுக்கு, பெரும்பாலான குழந்தைகளுக்கு சீட்டு இல்லை. அது அந்த ஸ்கூலில்
கேள்விப்பட்டுக்கிறேன். சீட்டு வாங்குறதுக்கு எப்படி செய்வாங்கன்னு சொன்னால், குளிர் காலத்தில் தான் அப்ளிகேஷன் கொடுக்குறான். அதே மாதிரி பிப்ரவரி மாதிரி சீசனில் அந்த காலையில் பார்த்தீங்கன்னா அந்த குளிரில் போய் என்ன செய்வாங்கன்னு சொன்னால், அப்படியே போய் நிற்பாங்க, போத்திக்கிட்டு நிற்கிறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அது போன வருஷம் பார்க்கக்கூடிய வாய்ப்பு கிடைச்சிது. உண்மை தான் சொல்கிறேன். நூற்றுக்கணக்கான பெற்றோர்கள் காலையில் பகலில் வந்து பெண்கள் நிற்கிறது, இரவு ராத்திரி உள்ள குளிரில் ஆண்கள் நின்று காலையில் அவன் கொடுக்கக்கூடிய 250 அப்ளிகேஷன் இருக்கு பாருங்க, அதில் எத்தனை ரிஜெக்ட் தெரியல. அதை வாங்குவதற்காக வேண்டி இவ்வளவு பெரிய கூட்டங்கள் நம்ம ஆளுகளும் சேர்ந்து நின்று வாங்கினாலும் நம்ம ஆளுகளுக்கு சீட்டில்லை என்று சொல்லக்கூடிய அளவிற்கு இன்றைக்கு கல்வி நிறுவனங்களை தைரியத்தோடு நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு தைரியமாக இருக்க வேண்டிய நாம் தைரியம் இழந்து நின்று கொண்டிருக்கிறோம். நல்ல பாதுகாக்க இதெல்லாம் தொட்டு வச்சிருக்கிறேன். வாய்ப்பு இருந்தால் பேசுங்க. அங்கங்கே கூடி கண்டவனை கழுதியதை அவனை பற்றி இவனை பற்றி ஃபித்னாக்களை பேசுறதை விட இது மாதிரி சாதிக்கிறது என்ன, உலகத்தில் சாதிக்கிறதுக்கு பாருங்க. இப்படி சாதிச்சுட்டு போகணும்னு சொன்னால் நமக்கு நன்மை, நாம் நம்மை பின்தொடர்ந்து வரக்கூடிய சமூகத்திற்கு நன்மை என்பது புரிந்து வாழ்வோம். எல்லாம் அல்ல அல்லாஹ் அப்படிப்பட்ட நல்லது ஒரு சிந்தனையை இந்த உரையின் மூலமாக நமக்கு கொடுத்து அதன் மூலமாக உண்டான ஒரு வழியையும் நாம் தேடக்கூடிய ஒரு வாய்ப்பையும் அல்லாஹ் தர வேண்டும் என்று பிரார்த்தனையோடு முடித்துக் கொள்கிறேன். வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அன்புக்குரிய சகோதரர்களே, முதல் உரையில் சொன்னது போல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்தில் நாம் வாழ்கின்ற பொழுது நல்ல சிறந்த ஒரு அறிவை பெற்று அந்த அறிவின் அடிப்படையில் வாழ்ந்து வெற்றி பெற வேண்டும் என்ற அடிப்படையில் தாங்களும் வாழ்ந்து நம்மையும் வாழச் சொல்வதோடு எடுத்து விடாமல் அல்லாஹ்விடத்தில் வந்து என்ன செஞ்சாங்க, பிரார்த்தனை பண்ண சொன்னாங்க. அல்லாஹ்வும் அவர்களை வந்து பிரார்த்தனை பண்ண சொல்கிறான். அவர்களும் நமக்கு இது கல்வி சம்பந்தமான ஒரு பிரார்த்தனையை படித்து கொடுத்துருக்குறாங்க. இது எல்லோரும் நாமும் படிக்க வேண்டும், நம்முடைய குழந்தைகளுக்கும் சொல்லிக் கொடுத்தோம்னு சொன்னால் குறைந்தபட்சம் இந்த பிரார்த்தனையின் மூலமாக கூட அந்த கல்வி விழிப்புணர்வை வந்து அல்லாஹ் கொடுப்பதற்குண்டான வாய்ப்பு இருக்கிறது. அந்த அல்லாஹ் அவர்களை பார்த்து சொல்லக்கூடிய செய்தி சூரத்து மரியமில் 114வது வசனமாக சொல்லுகின்ற பொழுது, நபியே ஒக்குள் நபியை நீங்கள் கேளுங்கள், ரப்பி ஜித்னி இல்மா. எப்போ பார்த்தாலும் கேட்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். ஆனால் கல்வி அல்லாஹ் தான் கொடுத்துட்டு இருக்கிறான், வஹி வந்துகிட்டு இருக்கு. இருந்தாலும் அல்லாஹ்வுடைய தூதரை பார்த்து கேட்க சொல்கிறான், ரப்பி ஜித்னி இல்மா, இறைவா கல்வியை அதிகப்படுத்தி என்று கேட்க சொல்கிறான். அதனால் அல்லாஹ்வுடைய தூதர் நம்மளை கேட்க சொல்கிறாங்க. ஸெய்த் பின் அர்கம் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய செய்தி, முஸ்லீம் என்ற ஹதீஸ் கிரந்தத்தில் வரக்கூடிய ஒரு நீண்ட பிரார்த்தனை. அதில் கடைசியாக வரக்கூடிய பிரார்த்தனை என்னன்னா, அல்லாஹும்ம இறைவா இன்னி அஊது பிக்க மின் இல்மின் லா யன்ஃபஉ, பயனில்லாத கல்வியை விட்டும் அல்லாஹ் உன்னிடத்தில் பாதுகாப்பு தேடுகிறேன் என்று அல்லாஹ்வுடைய தூதர்கள் இந்த கல்வியை குறித்து பாதுகாப்பை தேடினார். அதில் 4 பாதுகாப்பு வருது. மின் இல்மின் லா யன்ஃபஉ வ மின் கல்பின் லா யக்ஷவ், பயப்படாத உள்ளம் வேண்டாம். வ மின் நஃப்ஸின் லா தஷ்பா, போதுமென்ற மனமில்லாத அந்த உள்ளத்தை விட்டு பாதுகாப்பு தேரு. வமின் தாவத்தின் லா யுஸ்தஜாபு லஹா, அதை ஏற்றுக்கொள்ளப்படாத பிரார்த்தனை விட்டு பாதுகாப்பு தேருன்னு சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர்கள் பாதுகாப்பு தேடி இருக்கிறாங்க. எனவே பயனுள்ள கல்வியை இறைவா பயனில்லாத கல்வியை விட்டு எங்களை பாதுகாத்து விடு என்று பிரார்த்தித்தால் குறைந்தபட்சம் பயனுள்ள கல்வியாவது கிடைத்த மக்களாக மாறுவோம். அப்படிப்பட்ட வாய்ப்பை இல்லாமல் அல்லாஹ் நமக்கு தருவானாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.